வேண்டுதலின் நெறி என்ற தலைப்பில் செம்மை வெளியீட்டகத்திலிருந்து அடுத்து வெளிவர இருக்கும் ஐநெறி புத்தகம் குறித்து ஆசான் மா. செந்தமிழன் அவர்களோடு உரையாடுபவர் செல்வி யாழினி. ஆசானுக்கு வணக்கம். நம்ம இன்றைய உரையாடல ஐநெறி புத்தகத்துல இருந்து நம்ம வேண்டுதலின் ஒழுங்குகளை பத்தி நம்ம உரையாடல பார்க்க இருக்கிறோம். வேட்டல் நெறி அப்படிங்கிற இணையவழி கல்வியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வச்சு உரையாட இருக்கிறேன். வணக்கம் யாழினி, நம்ம தொடங்கலாம். இப்பொழுது இருக்கிற நடைமுறையில என்ன வேண்டுனாலும் கேட்கலாம், எதை கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும், எவ்வளவு வேணும்னாலும் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா நம்ம இறையிடம் வேண்டுதல் அப்படி கிடையாது இல்லையா? அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வேண்டல் என்பது வேட்டல் வேண்டல் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அது பழந்தமிழ் சொல். வேட்டல் என்பது பழந்தமிழ் சொல்லு, நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வேண்டுவன தானே வேண்ட முடியும். நமக்கு எவை வேண்டுமோ அவற்றில் தான் நம்ம வேண்டணும். அது சொல்லலே இருக்கு. அப்ப எவை வேண்டும் என்பதுல ஒரு அடிப்படையான அறிவு இருக்கணும் இல்லையா? எல்லாருக்குமே இருக்கணும். வேண்டுவனையாவை வேண்டாதனையாவை என்பது தெரியணும். அப்ப இந்த கருத்து இன்று முற்றிலும் சிதைந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இவை வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றிய பார்வை கூட இல்லாம எவற்றையெல்லாம் பார்த்து ஆசைப்படுகிறார்களோ அல்லது எவற்றை எண்ணி ஏங்குகிறார்களோ அது எல்லாமே வேண்டுதல் என்று நினைக்கிறாங்க. அதாவது ஒருத்தருடைய ஏக்கம், ஆசை அல்லது பொருந்தாத தன்மைகள் மீதான இச்சை, அப்படி எது உணர்ச்சியாக எழுந்தாலும் அது ஒரு வேண்டுதல்னு நினைக்கிறாங்க, அப்படி நம்புறாங்க. இது ஒரு முற்றிலும் மனத்தெளிவு சிதைந்த நிலைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எவற்றை வேண்ட வேண்டும்னு ஒரு அடிப்படை அறிவு எல்லாருக்குமே இருக்கு. அது பெரிதா உண்மையிலே சொல்ல போனா, உனக்கு இது வேண்டுமா அப்படின்னு கேட்டா வேண்டும் என்று எதை சொல்லுவோமோ அதை தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நினைக்கிறது, ஆசைப்படுறது, வேடிக்கை பார்த்தப்ப பிடிச்சிருந்தது, கேள்விப்பட்டப்ப ஏக்கமா இருக்கிறது, இது எல்லாமே வேண்டுதல்னு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு மனக்களத்தை அவர்கள் சிதைத்து கொண்டார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இப்போ நம்ம ஐநெறி நூல்ல இறுதி இயலாக இந்த நீ எல்லாம் கலந்துகிட்ட அந்த இணைய வகுப்புல உள்ள கருத்துக்களை தொகுத்திருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம இன்பமாகவும் நிறைவாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வாழும்போது நம்ம எதை அடிப்படையா வச்சு நம்ம இறையிடம் அந்த நிறைவுக்காக நம்ம வேண்டணும்? ஆமா, இதற்கு நம்ம வேட்டல் நெறி இலக்கணப்படி சொல்லணும்னா 4 நிலைகள் நம்ம அதுல சொல்லியிருக்கோம் இல்லையா? அது அகஞ்சார் அழி, புறஞ்சார் இழி, பெருஞ்சார் வலி, உறஞ்சார் எளி என்று, அது அல்ல உறஞ்சார் வலி, பெருஞ்சார் எளி இந்த 4 நிலைகள் சொல்றோம். அதை நம்ம இப்போ சொல் வழக்குல, பேச்சு வழக்குல நம்ம எளிமைப்படுத்தி பேசிடுவோம். அதாவது அழி என்பது வளம், செல்வம், இப்படி எல்லாம் பொருள் தரும். உங்களுடைய அகத்தில், மனதுல எந்த அளவுக்கு திறன் இருக்கோ, அந்த மனம் எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வளம் வேணும்னு கேட்கலாம். வளம்னா என்ன? உறவுகள். முதல் வளம், முதல் செல்வம்ன்றது மனித உறவு தான். மற்ற எல்லாமே அடுத்ததுதான். மனித உறவுகள் வேண்டும். அப்ப அதுக்கு என்ன அளவு? அது அகத்துல இருந்து வரணும். ஒரு உறவு மனதிலிருந்து வரணும். உறவுகள் பற்றிய விருப்பம், அது அகஞ்சார் அழி. அகத்தை சார்ந்து அந்த வளங்களை வேண்டணும். செல்வம் வேண்டும் என்றாலும் அது அகத்திலிருந்து, மனதிலிருந்து எழணும். இதற்கு அதுக்கு ஈடாக இன்னொன்னு பக்கத்திலே இருக்கு, புறஞ்சார் இழி. புறம் சார்ந்து தனக்கு கிடைத்தவற்றையெல்லாம் புறத்தை சார்ந்து ஒரு தனித்து கொள்ள தெரியணும். அதான் இழின்றது ரொம்ப இழிவான செயல் என்பதை மட்டும் குறிக்கிறது இல்லை, அது ஒரு தனித்தலை குறிக்கிறது. நமக்கு நிறைய கிடைக்குது, இப்ப செல்வம் கிடைக்குது, மனதுல
செல்வம் வேண்டும், நிறைய செல்வம் வேண்டும்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அகஞ்சார அழி. ஒவ்வொருத்தரோட மனதுமே அதை வந்து ஒரு வரையறுத்து சொல்லும். இது இவ்வளவு போதும், இதுக்கு மேல இருந்ததுன்னா ஒரு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும். அல்லது மிக குறைவா இருக்கு, மிக குறைவா இருக்கும்போதும் பதட்டம் வரும். அப்ப இந்த குறைவினாலும் பதட்டம் இல்லை, மிகுதியினாலும் பதட்டம் இல்லை என்பதை மனித மனம் உணர்த்தும். எல்லாருக்குமே உணர்த்தும். இவ்வளவு போதும், இப்ப இவ்வளவு போதும், நம்ம நிறைவா இருக்கிறோம் அல்லது நிம்மதியா இருக்கிறோம் என்று உணர்த்தும். அது செல்வமோ உறவோ. இப்ப நம்ம உறவுன்னு எடுத்துட்டோம்னா, ஒருத்தருடைய மனம் எவ்வளவு விரிவடைந்திருக்கிறது என்பதை பொறுத்துதான் உறவாட முடியும். ஒரு சிலரால ஒரு 4-5 பேருக்கு மேல உறவாட அவங்களாலேயே இயலாது. அவர்களுடைய அகம் அவ்வளவுதான். அது தவறோ குற்றமோ இல்ல. அதோட அவங்க தங்களுடைய உறவு குறித்த வேண்டல் நிறைவடைந்ததுன்னு இருக்கணும். ஒரு சிலருக்கு அது ஒரு 10 பேரா இருக்கலாம். ஒரு சிலருக்கு 100 பேரோட கூட அவங்க உறவாடலாம். சிலருக்கு அது ஒரு பரந்த விரிந்த எல்லையா கூட இருக்கலாம். அது என்னன்னு அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு நிறைய கூட்டம் வருது, எனக்கு கூட்டம் வரல. அந்த வீட்டு திருமணத்துக்கு இப்ப அவ்வளவு பேர் வந்தாங்க, எனக்கும் வரணுன்றதெல்லாம் வந்து அகஞ்சார அழி கிடையாது. அதாவது உறவுகளை அப்படி ஒப்பிட்டுட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில வச்சுட்டா அதுல என்ன அகம் இருக்கு, அதுல என்ன மனநிலை இருக்குது? அது ஒண்ணுமே இல்லை. உறவுன்னா உறவா இருக்கணும். தன் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ள தக்கவர்களா இருக்கணும். நன்மை தீமைக்கு நன்மையோ கெடுதலோ அதுல உடன் நிற்பவர்களா இருக்கணும். இயன்றவரை ஆம், எல்லா சூழல்களுக்கும் பொருத்தமானவர்களாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தாதான் அது உறவு. அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு மனிதருக்கு? அத்தனை பேருக்கு மீதான வேண்டுதல் தானே இருக்கணும். மாறாக உறவுன்ற பேர்ல ஒரு கூட்டத்தை கூட்டுறது அல்லது எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு காட்டுறது என்பது வந்து அது அது வேண்டுதல் அல்லது வேண்டும் என்ற தன்மையே அல்ல. இது வந்து புரிஞ்சுக்கணும். செல்வமும் அப்படிதான். செல்வம் வேணும்னா என்ன, ஒரு நிலம் வேணும், வீடு வேணும், கையில பொருள் வேணும், இதெல்லாம் வந்து வேண்டுதல் தான். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அது வந்து அவரவருடைய அகமே சொல்லும். இந்த எவ்வளவு உறவுகள் இருக்கோ நமக்கு, அதற்கேற்பத்தான் நம்ம செல்வத்தை இயல்பா வேண்டுவோம். அந்த உறவுகளுக்கானதும் தானே. ஒரு தனி மனிதர் செல்வத்தை வச்சுட்டு என்னதான் செய்வாரு? 2வது மனிதருக்கு ஓடு சேர்ந்து செலவு செய்தல், அவங்களோட பகிர்ந்துகிறது தானே செல்வத்துடைய ஒரு வழிபோக்குன்றதே தானே. அது ஒரு ஒரு ஆறுன்றது நிலத்துல நீரை நிறைக்கிறதுக்கும் இறுதியில கடல்ல சேர்றது தானே. அது செல்வம் இருக்குன்னா அது என்ன தேக்கியே வச்சுக்க முடியுமா? அப்போ ஒரு 4 பேருக்காக 400 பேருக்குரிய செல்வத்தை தேக்கி வைக்கிறோமா இல்லையான்றது தேக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். ஆனா அவங்க 4000 பேருக்குரிய செல்வம் என்கிட்ட இல்லைன்னு வேண்டுறாங்கன்னா அது எப்படி வேண்டுதலாகும்? வேறு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு உண்மையிலேயே வேண்டுதலே தெரியாது. அவங்களுக்கு வந்து 4 பேர் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஒருவருக்குரிய செல்வம் தான் இருக்கும். அவங்கெல்லாம் வேண்டுதல்னா என்னன்னே தெரியாம இருப்பாங்க. இப்ப இந்த நெறிப்படுத்தல் இரு தரப்புக்குமானதுதான். எவ்வளவு மனிதர்களோடு நீங்க உறவாடுறீங்க, அதற்குரிய செல்வம் உங்களிடம் இருக்கிறதா? இல்லைன்னா வேண்டுங்க, இறைவன் வாங்குவான். அப்படித்தான் இந்த புறஞ்சாரின்றது இதோட தொடர்புடையதான். ஒரு உறவு கூட்டம், நான் ஏற்கனவே சொன்னபடி உறவு கூட்டம் இருக்குன்னா அதை புறத்தில் தம்பட்டு அடிச்சுக்கிறதுக்காக காட்டுறது. அது வந்து என்ன ஆயிடுது, புறத்துல வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை, உறவாகிய செல்வத்தை நீங்க தாழ்த்துகிறீர்கள், அந்த தணிக்கிறீர்கள். மாறாக நம்மகிட்ட ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு குடும்பம், ஒரு 7-8 பேர் இருக்காங்க. இது போன தலைமுறையில இப்படி எல்லாம் இருந்துச்சு. சகோதரர்களே இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் ஒரு குடும்பத்துல சகோதரர்களா இருப்பாங்க. அவங்களோட உறவு கூட்டத்துல ஏதாவது ஒரு திருமணமோ ஏதோ ஒரு விழாவோ இருக்கும்போது இந்த 4-5 பேருமே அங்க போய் இருந்து எல்லா பணிகளையும் முன்னெடுத்து செஞ்சுட்டு இறுதி கட்ட கணக்கு வழக்கு வரைக்கும் பார்த்துட்டு அதை திரும்பிடுவாங்க குடும்பத்துக்கு. இதுதான் வந்து புறஞ்சார் இழி. தன்னிடம் இருப்பவற்றை இழத்தல், அதை தனித்துக் கொள்ளுதல், இழத்தல். ஒரு குடும்பம் கூடுதல் மனித வளத்தோட இருக்கு, உறவுகளோட இருக்கு. இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த உறவு கூட்டம் அங்கு போய் அதாவது புறம் சார்ந்து தன்னுடைய தன்மைகளை எல்லாம் வழங்கி இழித்து கொண்டு திரும்பிடுது. இப்படிதான் நம்ம நம்ம மக்கள் வாழ்ந்தாங்க. இப்படிதான் நம்ம போன தலைமுறை ஒரு 2 தலைமுறைக்கு முன் வரைக்குமே இப்படிதான் இருந்தாங்க. அப்புறம்
என்ன ஆயிடுச்சுன்னா, கூட்டம் கூட்டுவது என்பது பகட்டுக்கானதாக செதறி போச்சு. அப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுது, ஒரு திருமணம்னா உறவினர்கள் யாருமே பணி செய்யறது இல்ல. எல்லாருமே வருவாங்க. இந்த பன்னீர் தெளிக்கிறது கூட இப்ப யாரும் உறவினர்கள்லாம் அந்த பன்னீரே கிடையாது. அது முதல்ல அது பன்னீர் இல்ல, நடக்கிறது திருமணம் இல்ல, அது ஒரு வர்றது உறவு கூட்டம் இல்ல. நம்ம எல்லாமே பேச்சுக்கு பேசுறோம். அது தெளிக்கிறதுக்குன்னு ஆள் வச்சிருந்தாங்க. முன்னாடி என்னன்னா, அந்த அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லாம் அத உற்சாகமா வந்து இந்த நாற்காலி மேல ஏறி நின்னுட்டு வர்றவங்க மூஞ்சில எல்லாம் தெளிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கு ஒப்பந்த அடிப்படையில பெண்கள் வந்து நின்னு தெளிக்க தொடங்குனாங்க. இப்ப என்னன்னா, ஏதோ ஒரு கருவி ஊதுது எல்லார் மூஞ்சிலயுமே. எச்சு துப்புற மாரி ஊதி ஊதி விட்டுட்டு இருக்குது. இப்ப அந்த பன்னீர்ன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அது பன்னீர் இல்ல. அது தெளிக்கிறதுக்குன்னு வாடகைக்கு கை பிடிச்சு வச்சிருந்தான். அந்த கையும் இல்ல. இப்போ ஒரு கருவி துப்பிட்டு இருக்கு எல்லார் மூஞ்சிலயும். இதுல அப்படியே இவரு உள்ள போறவங்கலாம் அப்படியே சிலிர்த்து தலைய குனிஞ்சு உள்ள போயி, அங்க போனா உணவு தண்ணி வந்து நெகிழி புட்டிகள்ல தண்ணி, அந்த இலை கிடையாது. ஒரு சுருள் தாள விரிச்சு விடுவாங்க. அதுல வச்சு வேணுமா வேணாமான்னு கேட்க மாட்டான். எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டே இருப்பான். நீ சாப்பிட்டு முடிச்சியா? முடிக்கலையான்னு கேட்க மாட்டான். அடுத்து சாம்பார், ரசம், பொரியல்னு ஊத்திட்டு தயிர் வரைக்கும் ஏதோ தயிர் கூட இல்ல. அது தயிர் சாதம்னு வச்சிருப்பானுங்க. எதுவுமே எல்லாமே ஒரு பேரு தான். இத முடிச்சுட்டு இதுல என்னன்னா, எங்க இதுல 8 காய்கறி வச்சோம், 25 வச்சோம். அதுல நிறங்கள்லாம் வேற இப்ப இருக்குதாம்மா. இத்தனை வண்ணங்கள்ல கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் ஏதோ ஒரு வெள்ளை அவியல். இது வந்து என்ன இந்த இந்திய கொடி மாரியாமா. அது மாதிரிலாம் கூட ரொம்ப ஒரு வேடிக்கையான அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த கூட்டோடைய வண்ணங்களை வச்சு பெருமைப்பட்டுக்கிறது. அதுக்கு என்னமோ பேர் வச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றதே நானே கொஞ்சம் 10 ஆண்டு முந்தைய நிலையில தான் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த எச்சில்ல இப்ப யாரு துப்புறான்னு தெரியல. அது கருவி துப்புதா இல்ல வேற எதுவும் மேல இருந்தே தெளிச்சு விட்டுறாங்களான்னு தெரியல. இல்ல ஒருவேளை ட்ரோன்லாம் வச்சு கூட செய்யலாம். நிச்சயமா செய்வாங்க இப்ப இந்த கிறுக்கைங்க. அது மாதிரி அப்படிதான் போகுது. இப்ப இதுல என்ன கேள்வின்னா, என்ன நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல? இந்த ஒரு நிகழ்வு நடக்குது. இதுல என்னப்பா செய்றீங்க? மனிதர்களுக்கு என்ன வேலை? எல்லாமே வாடகைக்கு, எல்லாமே ஒப்பந்தத்துக்கு. இந்த உறவு கூட்டம்னு ஒண்ணு வருது. அது என்ன பண்ணுது? அது வருது, செயற்கையா புன்னகைக்குது, எதையோ குடுக்குது, கணக்கு வழக்குகள பாக்குது. கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிடுது. இப்ப எல்லாமே ஒப்பந்தம் தான் அப்படின்னா, இந்த உறவு என்ற அடிப்படை அங்க ஆடிப்போச்சே, அசைஞ்சிருச்சே அது. இப்ப இதுதான் வந்து புறஞ்சார் இழின்றது. இது எவ்வளவு இழிவானதா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புறஞ்சார் இழிய வந்து 2ஆ பார்க்கணும். ஒன்று புறத்தில் நம்மிடம் இருப்பவற்றை புறத்தை இழித்தல். அதாவது இழத்தல், தனித்தல், தாழ்த்திக் கொள்ளுதல். இன்னொன்று என்னன்னா, புறத்தில் வந்து அப்படி செய்யாம நம்ம வந்து அது இயல்பாக செய்யலன்னா, அது ஒரு இழிவை தேடி தரும். நெறைய இருக்கு ஒருத்தர்ட்ட, செல்வம் இருக்கு. ஆனா அவர் வந்து என்ன, புறத்தில் வந்து இயல்பாக இழிக்கவில்லை, தாழ்த்தவில்லைன்னா, அவருக்கு அது இழிவாயிடும். வச்சுட்டே தரமாட்டேன்றாரு அப்படின்னு. அப்படி அந்த புறஞ்சார் இழிய 2ஆ பார்க்கணும். ஒன்று அகம் சார்ந்து அழி வேண்ட வேண்டும். உறவுகள் வேண்டும், செல்வம் வேணும் அப்படின்னு உடல் நலம். உடல் நலமும் அழிதான். என்ன, செல்வம் தான். வளம், உடல் நலம் வேண்டும். அப்ப புறஞ்சார்ந்து அவற்றையெல்லாம் அந்த பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது இழிவாயிடும். இப்ப இதற்கேற்ப வேண்ட வேண்டும். ஒரு என்னுடைய குடும்பத்துல ஒரு விழா நடக்குது. உறவுகள் வரணும். உண்மையான உறவுகள் வரணும். என்னுடைய சுமைகளை அவங்களும் பகிர்ந்துக்கணும். இப்படி வேண்டுறது இறைவனுக்கு விருப்பமானது. ஏன்னா நீ கூடி வாழ்றதுக்காக அப்படி வேண்ட. அந்த கூடுதல் நோக்கங்களை தனித்துக் கொள்ளுதல் என்பது இறைவன் ஏற்கனவே கட்டமைத்திருக்கும் ஒழுங்கு. அப்படிதான் எல்லா உயிரினமும் ஒன்று விழுங்கி கொள்ளும் உயிரினம் கூட ஒரு காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாமே மொத்தமா எதையும் அழித்து விடுவதெல்லாம் இல்ல. பாம்புகளும் பெருகுது, மயில்களும் பெருகிட்டு இருக்கு, கீரிகளும் இருக்கு, பாம்புகளுக்கு இரையாகும் தவளைகளும் இருக்கு. எல்லாமே தான் இருக்கு. ஒரே காட்டுல இருக்கு. எதுவும் அழிச்சறது இல்லை. அப்ப அந்த முரண்களுக்கு இடையில் கூடி வாழ்தல் என்பது, குடியிருத்தல் என்பது இறைவன் வகுத்திருக்கிற ஒழுங்கு. வேண்டுதல் அப்படி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதுதான் வலிமை வேண்டும். நான் 3வது வந்து வலிமை,
அந்த வலிமைன்னா என்ன? நமக்கு எவ்வளவு உரம், மனதில் எவ்வளவு உரம் இருக்கிறதோ, உறுதி இருக்குதோ, அதற்கு ஏற்ப வலிமை வேணும். வலிமை வேணும்னு கேட்கும். ஆனா மனதுல எந்த ஒரு உறுதியுமே இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன தலைவலி வந்ததுன்னா அது பயப்படும். உடனே பெரிய மருத்துவ உதவிகளை நாடும். ஒரு சிறு பொருளாதார சிக்கல் வந்தா பதட்டம் ஆயிடும், தூக்கம் வராது, மனப்பயிற்சி ஆயிடும். அப்போ நமக்கு எவ்வளவு வேணும், நம்ம வலி எவ்வளவு பொறுத்து கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் நம்ம வேண்டணும். அதுல எல்லாத்துக்குமே வரையறை இருக்கு. இந்த வரையறைகளை மனதுக்குள்ளேயே இறைவன் பொதித்து வைத்திருக்கிறான். இப்போ நம்ம வேண்டல் ஒழுங்கு அல்லது வேட்டல் நெறி என்பது இதைத்தான் விளக்குது. இந்த உன்னுடைய மனம் சார்ந்து வேண்டுதல்களை முன்வை. அது இப்படியெல்லாம் நான் மீறுகிறேனா இல்லையான்றதை நீ இப்படி புரிஞ்சுக்கலான்றத படிப்படியா நம்ம அந்த வகுப்புல பாடமா நடத்தணும். அதுதான் நமக்கு நூலாவும் வருது. அடுத்து நமக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கும்போது அதுக்காக நம்ம வேண்டுறோம். அந்த வேண்டுதல் நிறைவேறும் காலம் வரை நம்ம எதை நம்ம கடைபிடிக்கணும்? அந்த வேட்டல் நிறைவாகும் வரை. அதுவரை நம்ம அதற்குரிய வினைகளில் ஈடுபடணும். ஒண்ணு நேரடியா செயல்பட முடிஞ்சதுன்னா செயல்படணும். இல்ல அதற்கு கூட வாய்ப்பு இல்லைன்னா மனதளவில் அதை பற்றிய எண்ணங்கள், கருத்துகள்ல ஆழமா இருக்கணும். அது நாம எப்படி செய்ய வேண்டி இருக்கு, என்னவெல்லாம் நம்மிடம் குறைகள் இருக்கின்றன, பற்றாக்குறைகள் என்னென்னலாம் இருக்கு என்பதை பற்றி ஒரு சிந்தனை வேணும். அதன் மீதான ஒரு காத்திருத்தல் வேணும். நம்ம அந்த காத்திருத்தல் காலம் காலம் வரும்பொழுது யாவும் தானே நிகழும். அது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம கூட அதுல கால கருத்துகள்லாம் ஒரு சில கால கருத்துக்களை எல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்கிறோம். அதாவது காலம், உரிய காலம் இறைவனால் வழங்க போது நீங்க செய்யறதுக்கு அதுல எதுவுமே இருக்காது. நீங்கள் அதில் ஒரு அங்கமா இருப்பீங்க. அதாவது ஒன்றை நீங்கள் நிகழ்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது நிகழும், காலத்தால் நிகழ்த்தப்படும். நீங்க அதுல ஒரு அங்கமா இருப்பீங்க. நீங்கள் முதன்மையான அங்கமா இருப்பீங்க, அவ்வளவுதான். அதாவது ஒரு பொழுதுகளே அப்படித்தானே இருக்கு. இப்போ இது காரு காலம் தொடங்க போகிறதுனா, மழை தொடங்க போகிறதுனா அது கார் காலம்னு ஒரு காலம் வரணும். அப்படி வரும்பொழுது மேகம் அதில் ஒரு அங்கம் தான். மேகமே மழையை வரவழைச்சிருது. அதுவே மழையா தானே மழையெல்லாம் ஆகிடாது. கார்கால சூழல் வரணும் முதல்ல. அது வரைக்கும் மேலதான் அதே வெண்மேகம் இருக்கும். காலம் வந்ததுன்னா அந்த வெண்மேகம் கருமையாவதற்குரிய எல்லாம் நிகழும். அது மழையாயிடும். பொழுதுகளே அப்படித்தான். பனி வரணும்னா காலம் வரணும். ஒரு விதை முளைக்கணுமா, அது காலம் வரணும். அந்த விதை தன்னைத்தானே முளைக்க வைத்துக்கொள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா முளைப்பதற்குரிய காலம் வந்துச்சுன்னா அந்த முளைத்தல் என்ற வினையில விதை ஒரு அங்கமா தான் இருக்கு. அது முதன்மை அங்கமா இருக்கு, அவ்வளவுதான். அதை முளைக்க வைக்கிறதுல என்னென்ன இருக்கு? சுற்றிலும் உள்ள ஈரப்பதம், அதுக்கான நுண்ணூட்டங்கள், உரிய வெயில், அதற்கு மேல இருக்கக்கூடிய மண் துகள்கள், மற்ற உயிரினங்கள் மிதிக்காம இருந்தது அல்லது இதமா மிதிச்சு கொஞ்சம் அழுந்தி விட்டது, இவ்வளோ சேர்ந்துதான் ஒரு விதை முளைக்கும். இவ்வளவு சேர்ந்தாலும் அது முளைப்பதற்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரும் வரை அது முளைக்காது. காலம்தான் வாழ்க்கையின் போக்கில் யாவற்றையும் நிகழ்த்தும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இருத்தல் வேணும், காத்திருத்தல். நம்ம வேண்டிட்டோமா, பொறுத்திருங்க, காத்திரு. பொறுத்திருத்தல்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது என்ன பொறுமையா இருக்கிறதுன்னு என்ன இருக்கு? நீ அவசரம் வேணா பட, யாரு வேணான்னு சொன்ன? அது பொறுமை அவசரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. காத்து இருக்கணும், வரும் வரை காத்திருக்கணும். அப்படி வரும் பொழுது உங்கள் ஆழ்ந்த விருப்பம் என்னவோ அதற்குரிய எல்லாமே நிகழும். அதுல நீங்களே ஒரு அங்கமா தான் இருப்பீங்க. எதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமானவையோ அவை எல்லாம் நிகழும். பொருந்தாதனெல்லாம் வீசப்படும், தூக்கி வீசப்படும் அல்லது ஒழிக்கப்படும். அதுலயும் நீங்க செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும். அந்த காத்திருத்தலுக்கு அடிப்படை என்னன்னா விருப்பத்தில் அசையாது இருத்தல். அது விருப்பமா இருந்தா, நம்ம ஏற்கனவே விருப்பம்னா என்னன்னு சொல்லிட்டோம். ஏதோ ஒரு பொறுக்கித்தனம், ஊதாரித்தனத்தை எல்லாம் விருப்பம்னு புரிஞ்சிட்டு இருக்கிற கூட்டம் தான் இப்ப பெருகிடுச்சு. இப்ப நம்ம விருப்பம்னா என்னன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த விருப்பத்துக்கு உரிய காத்திருத்தல் அடிப்படையானது.
அது காலத்தால் நிகழ்த்தப்படும் பொழுது அதை எதிர்ப்பதற்கெல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் எதிர்த்து ஒருவேளை எதிர்த்து யாராவது நின்னாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, அங்க அந்த சூழலே இருக்க மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு ஆழ்ந்த வேண்டுதல் இருக்கணும். அந்த வேண்டுதல் எப்படி ஒரு இறை ஒழுங்குக்கு உட்பட்டதா இருக்கணும். அப்படிப்பட்ட எல்லா வேண்டுதல்களையும் இறைவன் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்தது தன் முயற்சியின்றி வந்து சேர்பவை. ஆனா நம்ம சிலவற்றை நம்ம அது மீது ஆசை கொள்ளும் போது, அதை நம்ம முயற்சி பண்ணி அதை நம்ம அடையும் போது, அதை நம்ம எப்படி வேட்டல் நான் வேண்டி பெற்றேன் அப்படின்ட்டு நம்ம அதை எப்படி நம்ம சொல்லலாம்? அதுல இப்ப அது ஒரு சிக்கலான கேள்விதான். இப்போ மக்களுக்கே இது தன்முயற்சியினால் நிகழ்ந்ததா, இது வேண்டுதலால் நிகழ்ந்ததான்னு பிரித்து தெரிய முடியாத அளவு இருக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு இயல்பு திறன் இருக்கு அப்படின்னா, இயல்பு திறன் இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னா, அவங்களுடைய வேண்டுதலே அந்த இயல்பு திறன் அடிப்படையிலானதா இருக்கும். அவங்களுக்கே அது தெரியாது, நம்ம என்ன வேண்டுறோன்னே தெரியாது, என்ன ஒண்ணு இருக்கும் அதுல ஈடுபடணும்னு, ஆனா நமக்கு வராது அப்படின்னு இருப்பாங்க. அதுக்குரிய காலம் வரும்பொழுது அது வெளிப்படும். அப்ப தன்முயற்சின்னு ஒண்ணு அதுல இல்லாம அவங்க அதை சிறப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் இயல்பான போக்கு. இன்னைக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, வெவ்வேறு துறைகள் மீது அவங்களுக்கு பார்வைகள் வருது. அதை செய்யணும், இதை செய்யணும். அப்ப என்னன்னா, தன் இயல்பு எதை உணர்த்துகிறதோ அல்லது எதை புதித்து வைத்திருக்கிறதோ அதை பற்றிய பார்வையே இல்லாம புறத்துல என்னெல்லாம் சொல்றாங்க என்பதை பார்த்து ஒன்றில் ஈடுபடுறாங்க அல்லது ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அவங்க மேல அது திணிக்கப்படுது. அதுல அவங்க கடுமையா முயற்சி பண்றாங்க. இப்படி முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள தனக்கு பொருத்தம் இல்லாத துறை மீது விருப்பம், வேண்டுதல் எல்லாருக்குமே வேண்டுதல் வந்துருது இல்ல. ஐயோ, நான் இதுல சேர்ந்துட்டேன், இப்படி ஒரு வேலையை நான் எடுத்துட்டேன், இது நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல் வந்துருது இல்லையா? அப்படி பொருத்தமே இல்லாதவை நிகழும் பொழுதும் அவற்றை இறைவன் அருளுகிறான் தான். இதுவரைக்கும் எந்த பொருத்தமுமே இல்லை என்றாலுமே இறைவன் அருள்றான். நம்ம பாடத்துல கூட அது ஈரல் அப்படின்னு நினைக்கிறேன். ஈரல் என்ற ஒரு நிலை அதுல இருக்கும். இது இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு துறையில இருக்கும். இதுக்கு மேல இதுல யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க அப்படி இருக்கும். ஆனா ஒருவர் அதுல ஈடுபட்டு இல்ல, இதுல இருந்து இப்படியெல்லாம் செய்யலாம்னு அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த துறையில அவருக்கு ஆழ்ந்த விருப்பம் இல்லாமலே இருக்கலாம், அந்த துறை மீது அவருக்கு ஒரு திறன் இல்லாம இருக்கலாம், ஆனா அவரு அந்த துறை மீது திணிக்கப்பட்டவரா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சூழல் தன் மீது திணிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த சூழலுக்கு நேர்மையா இருக்கணும், அந்த சூழலுக்கு இயன்றவரை உண்மையா இருக்கணும்ன்ற வேட்கை ஒருவருக்கு இருந்தால், அவருடைய பிறவியிலேயே அப்படி ஒரு திறன் இல்லை என்றாலும் அந்த நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் இறைவன் வாரி வழங்குவான். ஒன்று இயல்பா தனக்கு என்ன திறன் இருக்கோ அல்லது என்ன வேட்கை இருக்கோ அது குறித்து வேண்டிக் கொண்டு அந்த போக்குல இருந்துடுறது, அது எந்த விதமான சிக்கலுமே இல்லை. இன்னொன்று, பொருந்தாத சூழல்கள் நம் மீது திணிக்கப்பட்டு விட்டன என்றாலும் அந்த சூழலுக்கு நேர்மையா இருக்கணும். இருக்க இயன்றால் எல்லாரும் அந்த திணிக்கப்பட்ட சூழல்களை சுமந்து கொண்டிருங்கள்னு நான் சொல்லல. திணிக்கப்பட்டு விட்டது, இதுல நான் ஏதாவது செய்யணும், இதுல நான் என்ற ஒரு நேர்மை, சிறிதளவு உண்மை, அதாவது தன்னோக்கங்களை தனித்து கொள்ளும் உண்மை, இதெல்லாம் இருந்தா அதற்காக இறைவன் அருள்வான், வாரி வாரி வழங்குவான். அப்படியும் வேண்டுதல் உண்டு. எது இயல்பில் இருக்கிறதோ அதை மட்டும் வேண்டுங்கலாம் சொல்லிட்டு நிறுத்த முடியாது. ஏன்னா மனித சமூகம் அப்படி வளர்ச்சி அடையாது. இயல்பில் இல்லாதவற்றையும் இந்த பிறவியில நம்ம கத்துக்கிறோம். அது நம்ம மீது திணிக்கப்பட்ட சூழலா இருக்கலாம், அல்லது நம்ம புறத்தை பார்த்து நாம் ஆசைப்பட்ட சூழலா இருக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம நேர்மையா இருக்கிறோமான்றதுதான் கேள்வி. அதுலயே நேர்மை இல்லைன்னா அது சிதைச்சு போட்டுரும், வாழ்க்கையே சிதைச்சிடும். இப்போ உறவுகளை பத்தி கேள்வி இருக்கு. நம்ம உறவிடம் முரண், மறுப்பு அந்த மாதிரி இருக்கிற நிலையில நம்ம எப்படி அவங்களுக்காக நம்ம இடையிடம் வேண்ட வேண்டும்? பொதுவா உறவுகள் என்ன, அந்த சொல்லுக்கு முதல்ல பொருள் இருக்கணும். அந்த உறவுகள் என்பவர்கள் உண்மையாகவே உறவுகளா இருக்கணும். அதாவது ரொம்ப அடிப்படை, ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான மரியாதை, அக்கறை. நம்ம அதிகமான இலக்கணங்களுக்குள்ள எல்லாம் போக வேணாம். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அடிப்படையில மரியாதை இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது,
அக்கறை இருக்கணும். அது என்ன, இவங்க நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கணும், இவங்க நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது இவர்கள் நலமா இருக்கணும். இவ்வளோ இந்த ரெண்டும் இல்லைன்னா அது உறவு இல்லை. இதெல்லாமா சொல்லணும்னு உனக்கு ஒரு வேலை தோணலாம். இதெல்லாம் சொல்ற அளவு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அது ஒரு மரியாதையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அடிப்படையில மரியாதை இல்லை பலருக்கு, பலர் மீது. இரண்டாவது என்ன இல்லைன்னா, இது எப்ப ஒழியுமோ, இது எப்ப விளங்காம போகுமோ, இதெல்லாம் நல்லா இருக்கே, இந்த எண்ணம் இருக்கு நிறைய பேர். இப்ப நம்ம அவங்கள பத்தி பேசல, நம்ம யாரை பத்தி பேசுறோம்னா உறவுகளை பத்தி பேசுறோம், உடன் இருப்பவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களை பத்தி பேசுறோம், மரியாதையோட நடந்துக்கிறவங்களை பத்தி பேசுறோம். அதுல மாற்று கருத்துகள் எழுகின்றன அப்படின்னா நாம பெற வேண்டிய பாடங்களை பெறணும் முதல்ல. அது நம் கொள்கையை கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு உரிய இருக்க வேண்டிய பொறுப்பு. நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, மாற்று கருத்து வருது, பதறாதீங்க, எந்த விதத்திலையும் மனம் தளராதீங்க. இதுக்கு என்னெல்லாம் மாற்று கருத்து வருதுன்னு பொறுமையா பாருங்க, மிக மிக பொறுமையா உள்வாங்க. அது எப்படின்னா, ஒரு மழை பெய்த நிலத்தின் மீது வெயில் அடிப்பது போலதான் மாற்று கருத்து. அந்த வெயில் வரலன்னா ஒரு புல் விதை கூட முளைக்காது. எந்த முட்டையுமே அந்த ஒரு காட்டுல பள்ளி முட்டையிட்டு இருக்கும், சில பாம்பு வகைகள் முட்டையிட்டு இருக்கும், மயில், எவ்வளவு பறவைகள் முட்டை புதர்ல இட்டு வச்சிருக்கோம். வெயில் அடிச்சாதான் அதெல்லாம் பொறிக்கும். அது போலதான் முரண்கள் எனப்படுபவை. ஒரு நேர்னா ஒரு எதிர் இருக்கணும், இருந்தாதான் அது வளரும். எல்லாமே நேர் 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 அப்படி இருந்ததுன்னா அது வளராது. வெயில் மட்டுமே அடிச்சுட்டு இருந்ததுனாலும் முளைக்காது, மழை மட்டும் பெஞ்சிட்டு இருந்தாலும் எதுவும் வராது. அப்படித்தான் முரண்களை பார்க்கணும். பொறுமையா என்ன சொல்றாங்க, ஏன் மறுக்கிறாங்க, அல்லது இந்த கருத்தை ஏன் வலியுறுத்துறாங்க, பொறுமையா உள்ளாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதன் ஏதோ ஒரு கருத்து ஒன்றின் மீது பிடிப்பு பற்று இருந்தா அதை தளர்த்தணும். அந்த நேரத்துல உரையாடும் போது தளர்த்தணும். உரையாடும் பொழுது என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒன்றை பற்றி உரையாட போறோம், அந்த ஒன்றின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிடிப்பு பற்ற தளர்த்திட்டு உட்காரணும். என்னெல்லாம் சொல்றாங்க கேட்கணும், நம்முடைய கருத்துக்கள் என்னவோ அதெல்லாம் சொல்லணும். புரியலையா, குழப்பமா இருக்கா, ஒரு இடைவெளி எடுத்துட்டு இதை பத்தி அப்புறம் உரையாடும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வெயில் கிடைச்சிடும், நிச்சயமா கிடைக்கும். ஒரு 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 நாழிகை பொழுதுக்காவது வெயில் கிடைக்கும். மாற்று கருத்துகள் இருக்கும். அது சுட்டரித்து முட்டைகளை பொசுக்கிற அளவுக்கு விடக்கூடாது. ஆனா இதை வளர்ப்பதற்குரிய கருத்துகள், மேம்படுத்துவதற்குரிய கருத்துக்கள் தானா அதை எடுத்துக்கணும். இது முரண். இப்ப மாற்று கருத்துல இது நான் சொல்றது முரண். மாற்று கருத்துனா என்னன்னா, இதுவே வேண்டாம், நீங்க என்ன செய்யறீங்களோ அது வேண்டவே வேண்டாம், ஆகவே ஆகாது என்று சொல்லப்படுவன. அதுதான் மாற்று. மறுத்தல். அது மறுதான், மாறுன்னு மாறுது, மாற்றமடையுது. அப்படி மாற்று கருத்து வரும்பொழுது உங்களுக்கு அதுவும் அப்பவும் எல்லாவற்றையும் உள்வாங்கணும். அது எப்படின்னா, ஒரு புயல் போல, அது ஒரு சூறை போல, அல்லது கடுமையான வெயில், அல்லது நிற்காத மழை போல மாற்று கருத்து. அந்த சூழலே இல்லை இப்போ உங்களுக்கு. அது ஒரு புல்முளைக்கவோ, ஒரு முட்டை பொறிக்கவோ, ஒரு குட்டிகள் வளர்வதற்குரிய சூழலே இல்லை. புயல் வீசிட்டு இருக்கு, அடைமழை கொட்டுது, அல்லது கடுமையா வெயில் இருக்கு. இது மறுப்புன்ற நிலையில இருக்குது இப்ப சூழல். இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் இருந்தாதான் அது இயற்கை. அப்ப என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இது மாறும். இந்த புயல் தொடராது, இந்த கடும் வெயில் தொடர போறதில்லை. ஏன் இது மறுக்கப்படுகிறது? இப்ப நம்ம ஒரு காட்டுல இருக்கோம், நம்ம ஒரு காடு வடிவமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இறைவனோட காட்டுக்கு போய் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை, அங்கிருந்தா கத்துக்கிறோம். நாம ஒரு காடு வடிவமைச்சிருக்கோம், நம்ம காடு அருமையா வளர்ந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு புயல் வீசி வேர் பறிச்சு போட்டு போயிடுது, சில கிளைகளை முறிச்சு போட்டு போயிடுது. கடுமையான வெயில் நாம நட்ட பயிர்களை எல்லாம் வதங்க வச்சிருது. நிற்காத மழை பலவற்றை அழுகி போக வைக்குது, அங்கங்க சேறு விழுந்துருது, சகதியாகுது, மாடுகளுக்கெல்லாம் புண்ணு வருது, கோழிகளுக்கெல்லாம் நோய் வருது. இது நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு. இப்ப உட்காந்து இனி ஒரு கடுமழை வந்தால், இனி ஒரு கடும் புயலோ வெயிலோ வந்தால் இவை நிகழாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தானே பார்க்கணும். இப்ப நிகழ்ந்தது ஒரு மறுப்பு, உன்னுடைய வளர்ச்சிக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சூழல் சொல்லிடுச்சு. இப்போ
நீ வளரக்கூடாதுன்னு அது சொல்லலை. இயற்கை எப்படி சொல்லாது, மனிதர்கள் சொல்லுவாங்க, அவங்கள விட்டுருவோம். இயற்கை என்ன சொல்லுதுன்னா, இது பாரு, இப்படியெல்லாம் இங்க நிகழ்ந்தா நிலைக்கும்படி இதை நீ வந்து உன்னோட வடிவமைப்பை சீரமைத்துக் கொள்ளுன்னு சொல்லுது. அப்போ தாவர வகைகளை மாற்றணும். இதெல்லாம் வந்து எளிதில் விழுந்துடுற மரமா இருக்கு, இல்லை இது வந்து கோடையிலே இலை கொட்டிடுது. அப்போ கோடையிலேயே இலை கொட்டாத மரங்கள் கொடுவையிலே தாங்கும். அதிகமாக எடையோடு இருக்கிற மரங்கள் கிளையை உதுத்துரும். அப்போ வலிமையான மரங்களை நட்டா அது வந்து கடும் புயலை தாங்கும். இப்படி புரிந்து கொண்டு அதுல நீங்க சீர்திருத்தங்களை செய்து கொண்டே வரும் பொழுது நீர் வடியும்படியான வடிகால்களை அமைப்போம். எந்த பயிர் அழுகி போகாது. எளிதில் வதங்காத தாவரங்களை எல்லாம், கடும் வெயிலில் வதங்காத தாவரங்களை நடவு செய்வோம். நீர் ஏற்றத்துக்கு என்ன செய்யணுமோ செய்வோம். இப்படி ஒரு சூழல்ல புரிந்து கொண்டு சீர்திருத்தம் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் அந்த வனம் கடும் வெயில், கடும் புயல், சூறை எல்லாவற்றையும் தாங்கி நிலைக்க தொடங்கும். இப்படிதான் உறவுகளுக்கு இடையிலான மாற்று கருத்துக்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சில பேர் அது உறவு என்ற பேர்வையில வேற பிடிங்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க அப்போ என்ன செய்யணும்? அது உறவே அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன முடியும், அக்கறையற்ற கூட்டாது, மரியாதை இல்லாத. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்ப இனி வந்து இதெல்லாம் உறவுன்னு நம்ம எப்படி கருதணும் என்று நமக்கு நாமே வெட்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்து அதை புரிஞ்சுக்கணும். வேறு சிலர் உறவாகவே இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து கடுமையான மாற்று கருத்து இருக்கும். அது வந்து இப்போ கடும் மழை என்பது நமக்கு உறவு தான், ஆனா அது கொட்டுன்னு கொட்டிட்டு போயிடும். அது காரணம் என்னன்னா, இந்த கடும் மழை வந்து அது வந்து எப்படின்னா, நம்ம தோட்டத்திலயோ நம்ம ஊர்லயோ அதிகமா கொட்டுதுன்னா அதுக்கு நம்ம ஊரும் தோட்டமுமே காரணமா இருக்க வேண்டியதில்லை. அது கடல்ல இருக்கிற ஏதோ ஒரு நிகழ்வு வந்து இங்க கொட்டிட்டு போயிடும். அப்படி மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில எங்கேயோ பார்த்துருப்பாங்க, அல்லது எங்கேயோ அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கொடுமையெல்லாம் வந்து அக்கறை இருக்கிறதுனாலதான், அக்கறையின் பேரில் உறவுகள் மேல கொட்டுன்னு கொட்டிட்டு, இல்லை இது இப்படி செஞ்சா அப்படி ஆயிடும், விளங்காம போயிடும்னு தொலைதூர கடலில் மையம் கொண்ட புயல் இங்க வந்து பாவமா இருக்கிற தென்னம்பிள்ளைகளை பிடிக்க தூக்கி போட்டு போயிடுற மாதிரி சில உறவுகள் அக்கறையினால மாற்று கருத்து முன் வைப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, இதை என்னால் செய்ய இயலும், சேதம் இல்லாம செய்ய இயலும், இதுல எனக்கு பாதிப்பு வராதுன்னு நான் உறுதியா நம்புறேன். என்ன காரணங்களால நான் நம்புறேன். நீங்க சொன்ன கருத்துக்கள்ல இருந்து இதுவற்றையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுல ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இது செய்து காட்டுறேன் அப்படின்னு பொறுமையா படிப்படியா அதை நோக்கி வேட்டல் இருந்தால், அதுல உறுதித்தன்மை இருந்தால் படிப்படியாக அதை வந்து செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் பொழுது எதிர்ப்பு, மாற்று கருத்து அல்லது பிணக்கு ஏற்பட்டா ஒண்ணுதான் வேண்டிக்கணும், என் பொருட்டு அவர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் எந்த விதத்திலையும் பாதிப்படைய வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, அவங்க மேல அக்கறை இருக்கு. என் பொருட்டு அவங்களுக்கு வந்து இதனால இப்படி அவங்களுக்கு எதுவும் ஆக வேண்டாம்னு வேண்டிக்கணும். அந்த வேண்டுதல் நேர்மையா இருந்தா உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அவர்கள் மீதான அக்கறையை மட்டும்தான் வெளிப்படுத்தும். அது அவர்களை மாற்றும். உண்மையாகவே உண்மையாகன்றதை விட நேர்மையா இருந்தா போதும். மாற்று கருத்து வச்சுட்டாங்க, ஆனா நான் இந்த பாதையில தான் போறேன். அவங்க எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாங்களோ அவ்வளவு எச்சரிக்கையும் நான் உள்வாங்கிட்டு தான் போறேன். ஏன்னா அவங்க ஒன்றும் சும்மா சொல்லல, அவங்க எங்கேயோ நடந்தது இங்கே நடந்துரும்னு அச்சப்படுறாங்க, அல்லது அவங்க கூடுதலா வந்து அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் நான் இதில் விருப்பத்தோட இருக்கிறேன், வேண்டுதலோட இருக்கிறேன், இதை நோக்கி நான் செல்கிறேன். இந்த சூழலில் அவர்களுடைய நலன் எனக்கு மிக மிக இன்றியமையாதது என்ற வேண்டுதல் வேண்டும். இதுதான் வந்து முரண்களுக்கும் மாற்று கருத்துக்குமான வேறுபாடு. முரணோ மாற்று கருத்தோ உடனிருப்பவர்களுடைய நலனுக்காக வேண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய நலனை இறைவன் காக்கிறான். அதுவே ஒரு மந்திரம் தான். நீ எப்பொழுதுமே பிறர் நலனுக்காகவும் வேண்டுகிறாய் என்றால் உன் நலன் இயல்பாகவே இறை அருளால் காக்கப்படுகிறது. அதுதான் எப்பொழுதும் நம்ம சொல்றது, உண்மையான உறவு கூட்டத்தோட இருங்க அப்படின்னு. ஒருத்தர் மேல ஒருத்தர் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன மாற்றுக்கிறது வந்தாலும் அது பகையா மாறவே மாறாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? 2 இருக்கு. ஒண்ணு இருக்கு, ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதை இருக்கு. மரியாதை இருந்தாலே பகை உணர்ச்சி எல்லாம் வராது. 2வது என்ன இருக்கு? அக்கறை இருக்கு. மரியாதையும் அக்கறையும் ஒருவர் மீது ஒருவருக்கு இருந்தா பகை உணர்ச்சிக்கே வேலை இல்லை.
அப்ப என்ன இருக்கும்? மாற்று கருத்து இருக்கும், முரண்கள் இருக்கும், ஆனா நல்லிணக்கம் இருக்கும். ஏன்னா 10 பேரும் ஒருத்தரோட நலனுக்காக இன்னொருத்தர் வேண்டிக்கிறாங்க. இல்ல அந்த 10 பேருக்கு அவ்வளவு தெளிவெல்லாம் இல்ல. ஒரே ஒருத்தர் அந்த 10 பேருக்காக வேண்டிக் கொண்டால் போதும், அது இறைவனால் அருளப்படும். இப்படிதான் பார்க்கணும் உறவுகளுக்கு இடையே கூடிய முரண்களையும் மாற்று கருத்துக்களையும். இப்போ இருக்கிறவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனாதான் அந்த கடவுளை பார்த்தாதான் உனக்கு இது கிடைக்கும். நீ அந்த கோயிலுக்கு போய் அந்த இறையிட்ட நீ இப்படி வேணும்னா உனக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்பெல்லாம். அது நான் நிறைய பாக்குறேன், கேக்குறேன். அப்படி நீங்க நம்ம இந்த மாதிரி இருக்கும் நிலையில நம்ம இறையிட்ட வேண்டும் அந்த ஒழுங்கே அங்க சிதைஞ்சு போகுது இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன அத பத்தி? அதாவது இறை என்ற சொல்லுக்கு முதல்ல பொருள் பார்க்கணும். தமிழ்ல இருக்கிற இந்த சொல்லுக்கு நிகரா உலகத்துல எதுலையுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து இறுக்கம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருதான் இறை அப்படின்னு சொல் வளர்ச்சியில நிறைவடையும். அதாவது ஐ வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நிறை சொல்லுது, நிறைவடைந்த பண்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு சொல்லுது. இறுக்கம் அது வந்து இறைன்னு ஆகுது. இப்ப இறை என்று ஆகும்போது என்னன்னா இறுக்கமான இந்த மூலம், அதாவது பேரண்டத்துடைய மூலம் வந்து தன்னளவில் தானே இறுக்கமா இருக்கு, எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டு இருக்கிறது. அது வந்து நம்ம யாவும் யாமே என்ற சிவமிகு சிவநிலைன்னு நம்ம சொல்றோம். அது இறுக்கமா இருக்கு, எதையுமே வெளிப்படல. அது இறை என்று வரும்பொழுது அப்படியே ஒரு 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 சிறிய மொட்டு மிகப்பெரிய மலராக எல்லா மடல்களையும் விரித்து நிற்பது போல இறை என்று விரிவடைஞ்சிருக்கு. அப்ப இறுக்கமான ஒன்று யாவற்றையும் வெளிப்படுத்து, தனக்குள் இருப்பவற்றெல்லாம் வெளிப்படுத்தி விரியுது. இந்த பொருள் தான் இறை. இந்த தன்மை இறைக்கு மட்டும்தான் உண்டு. இதை நம்ம ஆண்பால இறைவன், இறைவி, ஐயன், ஐயை, அம்மை, அப்பன் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு இறையியல் கொள்கைகளின் அடிப்படையில பல சொற்களால வழங்குறோம். ஆனா இறை என்பது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. திருவாசகத்தை சொல்லல, ஆக்கம் அளவு இறுதி இல்லை, ஆனா ஆண் பெண் அலி மூன்றும் நீதான் என்று அழகா சொல்றார் மாணிக்கவாசகர். அற்புதமா சொல்றார். ஆணும் நீதான், பெண்ணும் நீதான், அலியும் நீதான் அப்படியே சொல்றார். உனக்கு ஆக்கம் அளவு இறுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் இறை. இந்த இறை ஏதாவது ஒரு வடிவத்துக்குள்ளதான் இருக்கு, ஒரு கோயில்ல தான் இருக்கு என்று நம்முடைய மரபு சொல்லல. இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆவுடையார் திருமேனி இருக்கு, அது ஒரு குறியீடு. இப்ப நான் இறைன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு மூலம் இறுகி இருக்கும் மூலம் மேலெழுந்து ஒரு விரிவடைதலுக்கு குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான். அந்த குறியீடை நம்ம வந்து வணங்குறோம். ஏன்னா ஏதோ ஒரு உருவ வழிபாடு, உருவம் தேவைப்படுது நம்ம வணங்குறதுக்கு, வழிபடுறதுக்கு, அதை கட்டி பிடிக்கிறதுக்கு, கொஞ்சறதுக்கு, முத்தம் கொடுக்கறதுக்கு, இல்ல அதுகிட்ட போய் அழுவுறதுக்கு நமக்கு ஒரு உருவம் தேவைப்படுது. அதற்காக இப்படி ஒரு குறியீட முன்னோர்கள் வகுத்து நம்ம வழிபடுறோம். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அதுதான் யாவும். இந்த நிலை, இதைதான் கடவுள் என்பதும் வந்து உள் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிற சொல் தான். நமக்கு இறைநோடு சொல் இருக்கு, கடவுள்னு ஒண்ணு இருக்கு. தெய்வம்ன்றதெல்லாம் மனிதர்களா வாழ்ந்தவர்களுடைய அருஞ்செயல்கள், இறைத்தன்மை பெற்ற செயல்களை குறிக்கிற சொல். தெய்வம் வேற, கடவுள் வேற, இறை வேற. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இறை கொள்கை இன்னைக்கு இல்ல, எந்த கோயில்லையுமே இல்லை. நான் சொன்ன இறை கொள்கை இல்லை. அங்க இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஒரு தேவதை வழிபாடு. அதாவது தேவதைகள்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து செல்வத்தை தரும், அது தீவினைகளை அழிக்கும், இது வந்து பொன் தரும், இப்படி. அதுதான் வந்து அவங்க தேவதைன்னு சொல்றது. நம்ம மரபு கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் 63 காரைக்கால் அம்மையார் உட்பட 63 மாணிக்க வாசகர் போன்றவர்கள் எல்லாம் பாடுபட்டு வளர்த்தெடுத்த நம்முடைய கோயில்கள்லயே தேவதை வழிபாடு மட்டும்தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. மூலவர் சந்நிதியிலுமே மூலவரே ஒரு தேவதையா தான் கருதுறாங்க.
ஏன் சொல்றேன்னா, ஒரு கோயிலுக்கு போனா ஏதோ ஒரு தோஷம் விலகும். இந்த தோஷம் விலகும். அந்த கோயிலுக்கு போனா அது விலகும். இந்த கோயிலுக்கு போனா இது விலகும். இப்ப மூலவர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, யாவற்றுக்கும் மூலமானவர் தானே அவரு. அவருக்கு இன்னொரு தோஷத்தை நீக்கிறதுக்கு சக்தி இல்லைன்றதுதான் அவர்கள் சொல்லும் நேரடியான செய்தி. நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இதை நாமளா பேசிக்கல. இந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த நம்ம உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கு, அது என்ன ஊரு? சனி திருநள்ளாரா? சனி காரைக்கால் இருக்கு. திருநள்ளாறு தானே சனிக்குன்னு உள்ளது. அது தெளிவா தெரியல எனக்கு. அது ஆமா, அதுதான் நான் ஒரு முறை அந்த பக்கம் போயிட்டு தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஓடி வந்துட்டு அந்த கூட்டத்துல பார்த்துட்டு அதுதான் நினைக்கிறேன். இப்ப அவர் சனின்ற ஒரு கோளுக்கான சக்தியை வச்சிருக்கிறாரு. எப்படி இறைவன் இந்த ஆற்றலே அவன் தான் அப்படின்றோம். ஆற்றலுக்கு முந்தைய நிலை மூலமே அவன் தான், யாவும் அவன் தான் அப்படின்றோம் நம்ம. அது என்ன உண்மை. இப்ப ஆனா திருநள்ளாறுல இருக்கிற இறைவன் என்ன பண்றாருன்னா, சனின்னு ஒரு கோள், அந்த கோளை கட்டுப்படுத்துற திறன் அவருக்கு இருக்குன்னு கூட அவங்க சொல்லல. அந்த சனி கோளுக்கு அங்க சக்தி இருக்கு. அதுதான் நீங்க சொல்றது. சனி கோளுக்கு அந்த திருநள்ளாறுல இருக்கக்கூடிய இறைவன்கிடம் சக்தி இருக்கு. அதாவது சனிக்கோள் தான் அங்க இறைவனுக்கே கொடுக்குது என்னமோ ஒண்ணு. அப்ப சனினால ஏதாவது சிக்கல் அப்படின்னா அங்க போனாதான் கிடைக்கும். அங்கிருந்து கொஞ்சம் சில தூரம் தள்ளி வந்தோம்னா திருவெண்காடு இருக்கு. அந்த திருவெண்காட்டுல இப்போ அற்புதமான பெரிய கோயில் அது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊரு. சம்பந்தர் பாடப்பெற்ற அற்புதமான தலம். அங்க என்ன இருக்குன்னா புதன் என்ற கோளுக்கான சக்தி அங்க இருக்கு. அப்ப அந்த கோயில்ல இருக்கிற இறைவனுக்கு புதன் தொடர்பான கோரிக்கை மனுக்கள் வந்தால்தான் அவர் ஏற்பாரு. ஏன்னா அவருக்கு சனி மீது சக்தி அவருக்கே கிடையாது. எங்க திருவெண்காட்டுல இருக்கிறவர். திருநள்ளாறுல இருக்கிற மூலவருக்கு புதன் மீது சக்தி கிடையாது. இந்த பக்கம் திட்டைன்னு ஒரு கோயில் இருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல. அங்க இருக்கிறவங்க வியாழன்ற கோள் மீது மட்டும்தான் சக்தி இருக்கு. இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இங்க இருக்கிறதெல்லாம் இறைவனே இல்லை, இதெல்லாம் தேவதைகள், சக்தி வாய்ந்த தேவதைகள்னு இந்த கூட்டம் சொல்லி நிலைநாட்டி நிறுவி வெற்றி அடைந்து விட்டது. இதைத்தான் மக்கள் நம்புவதற்கு துடிக்கிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு இறைவன் வேண்டியதே இல்லை. இறைவன் ஒருத்தன் வேண்டாம். நான் ஒரு கோள் இருக்கணும், அதுக்கு சில சக்திகள் இருக்கணும், அது எனக்கு அந்த சக்தி கிடைக்கணும், எனக்கு ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அந்த கோளை சரி பண்ணிடணும். ஏன்னா இறைவனை நெறிப்படுத்துறான், அவன் ஒழுங்குபடுத்துறான், அவன் ஒழுங்குகளை கற்பிக்கிறான். யாவும் யாமே என்றான், அன்பார் என்றான், பண்போடு நடந்துக்கன்றான். இது வேண்டாம் எனக்கு. எனக்கு தேவை இந்த காலகட்டத்துல சனியோட சக்தி. அது வேணும்னா ஒரு தேவதை வேணும், அவ்வளவுதான். அது சாத்தானா இருந்தாலும் சிக்கல் கிடையாது. அது பல பேர் சாத்தான் வழிபாடு தனியா நடந்துட்டு இருக்கு. சாத்தான் தனியா இந்த ஏவல் சூனியம் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தேவை சக்தி என்பதுதான் மக்களுடைய மனநிலை. இதனால இறை கொள்கையே இன்னைக்கு இல்லைன்றதுதான் உண்மை. இறையியல் கொள்கையே நமக்கு இல்லை. என்ன சொல்றாரு? வேயூறு தோழி பங்கன்ல திருஞான சம்பந்தர் அற்புதமா சொல்றாரு. எல்லா கோள்களையும் சொல்லிட்டு அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. நீ இறைவனோட அடியாரா இருந்தா எல்லா கோள்களுமே மிக நல்ல நல்ல மிக மிக நன்மை செய்யும்பா உனக்கு, நீ இறைவனோட அடியாரா இருந்தா அப்படின்னு திருஞான சம்பந்தர் மந்திரமா பாடியிருக்கிறார். அதையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அதையும் எழுதி வச்சிருப்பானு. இந்த கூட்டம் அதையும் பாடிட்டு இதுன்னா அந்த கோயிலுக்கு போகணும், அதுனா இந்த கோயிலுக்கு போகணும். அப்படி என்னன்னா திருஞான சம்பந்தர் மேலையும் மரியாதை இல்லை, அவர் பாடிய அந்த பதிகத்தின் மீது மதிப்பு கிடையாது. எதன் மீது மதிப்பு இருக்குன்னா, இங்க போனா உனக்கு இது நடக்கும், இதை செய்தா அங்க இருக்கிறவங்களுக்கு இதை செய்யணும். அதுக்கு நிறைய வச்சிருக்கானுங்க. இந்த குளத்துல முங்கி எழுந்து அதை ஒரு இத்தனை சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த நேரா அம்மன் சந்நிதிக்கு போயிடுங்க, அங்க போய் தேங்காய் வாங்க. இது ஒரு கோயில படிச்சேன்னா இப்படியே எழுதி போட்டிருக்கிறாரு ஒருத்தர், ஒரு ஆதீனம். முற்றுமுழுதான் நம்முடைய இறைநெறிக்கு மாறான எதிரான
இறைநெறிக்கே துரோகம் செய்யக்கூடியது. அதை அவர் படம் போட்டு எழுதி வச்சிருக்கிறார். அது என்ன அதுக்கெல்லாம் ஒரு துணிவு வேணும். இறைவனையே பகைத்து கொள்ளும் துணிவெல்லாம் அந்த கோயில்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. அப்படி செய்யறாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு இந்த கூட்டத்தை இந்த முட்டாள் கூட்டம் இது. அந்த அதுல போய் முங்கி எழுந்திருச்சு வா, அப்படியே இடது பக்கமா போ, மேற்கு பக்கம் திரும்பிடாத, கிழக்க மட்டும் பாருன்னா இது மேற்கே திரும்பாது. இப்படியே திரும்ப இந்த குடுமி தேங்காய் இருக்கணும், அதுல 3 கண்ணு இருக்கணும், ஒரு கண்ணு இல்லைன்னா உனக்கு நல்லது இல்லை. இப்ப இதை பயந்துகிட்டே போய் தேங்காய் வாங்க, ஒரே உடையில செதறணும் அப்படின்னு சொன்னா ஒரே உடையில செதறணும். இது கிறுக்கு கூட்டம் இல்ல, அது ஒரு சுயநல கூட்டம். இந்த சுயநலமிகள் கோழைகளா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. அப்ப என்னன்னா இந்த சுயநலமிகள் பேராசு பிடிச்சதுகளுக்கு நீ தலைகீழா நின்று தண்ணி குடினா அதுக்கு பயிற்சி எடுத்துக்கும். அது மூக்குல ஏறாம குடி அப்படின்னா அதுக்கு பயிற்சி எடுக்கும். இந்த மாதிரி பேராசைகளுக்காகவும் இச்சைகளுக்காகவும் கோயில்கள் பயன்படுத்தப்படுறதுனால இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை ஏறத்தாழ அருந்து விட்டது. நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இது முயற்சியினாலையும் திருட்டுத்தனத்தினாலையும் நிறைய ஊதாரித்தனத்தினாலையும் நடிச்சும் பாசாங்க செய்தும் சில வெற்றிகளை எல்லாம் அடைஞ்சிருதுங்க. அது நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா என்ன, நடிச்சிருக்குது. நடிச்சு பாசாங்க செய்து ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் செய்து மொத்த சமூகத்துடைய ஒழுங்குகேடுகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பிக்கை துரோகமா இருக்கும். ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படும், அதுக்கு எதிராக ஒண்ணு செய்யும். அது ஏன்னு கேட்டா அதுக்கு வேற ஒண்ணு சொல்றது. இப்படி சமூக தலைமையோட உச்சத்திலிருந்து சாதாரண மனிதர் வரைக்கும் நம்பிக்கை துரோகம், வஞ்சகம், சூழ்ச்சி செய்யறது, இதுல எல்லாம் வெற்றி அடையுதுங்க இதுங்க. ஏன்னா அதுங்க முயற்சியினால வெற்றி அடையுது. இந்த மாதிரி எல்லாம் பழி பாவங்கள்ல ஈடுபடுறதுனால ஒரு பக்கம் அச்சம் வந்துருது, நோய் பெருகுது. ஏன்னா இதுகளுக்கு இதெல்லாம் நோய் பெருகும், கடன் வரும், பகை வரும் இல்லையா? இப்ப இறைவனை நாடுனா ஒழுங்குகளை தானே கற்பிக்கப்படும் இறை வழியில, அது இதுகளுக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும்னா எனக்கு சக்தி வாய்ந்த தேவதைகள் தான் வேணும்னு இறைவனையே ஒரு ஏவல் தேவதை போலதான் இந்த கூட்டம் நடத்துகிறது. இந்த ஊழிக்காலம் இப்படி இருப்பதற்கு எல்லாவற்றை விட இது அடிப்படை. ஒண்ணு, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிடு, அது நேர்மை. அது மிக அருமையான கருத்து. என்ன பொறுத்தவரைக்கும் நீ இல்லைன்னு நினைச்சீன்னா இல்லைன்னு சொல்லு. இருக்குன்னா இறைவனிடம் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. நீ இறைவன் என்ற அல்லது இறை என்ற கொள்கைய ஏதோ நீ ஏவி விட்டா வேலை செய்யற ஆளா பயன்படுத்துற. நீ அந்த குளத்துல முங்கிட்டு 4 தேங்காய் உடைச்சிட்டு அங்க இருக்கிற ஆளுகளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா நீ பண்ண பாவத்தெல்லாம் அவர் கழிச்சிருவாரா? அப்ப நீ அவரை என்ன நினைக்கிற? அப்ப என்ன நினைக்கிற இறைவனை நீ? அங்க இருக்கிறவங்களெல்லாம் அவர் என்ன இவரை தூண்டி இவர் இறைவன்ட்டே பேச்சுவார்த்தை நடத்தி அது ஏதோ பாவம் பண்ணிடுச்சு, அதை மன்னிச்சிருங்க, எனக்கு 5000 ரூபாய் பணம் வந்துருச்சு, இதான் கொச்சையா இதுதான் அர்த்தம். அதுக்கு நடக்கிறது இதுதானே. அது தேங்காய் வாங்கி கொடுத்துருச்சு, இல்லைன்னா இந்த தங்கம் கொடுத்துருக்கு, அது ஏதோ பாவம் பண்ணிச்சா, மன்னிச்சிருங்க அப்படின்னு இதுங்க சொன்னிச்சிங்கன்னா இறைவன் மன்னிச்சிடுறாரா? இது பேசுறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா இதுதான் நம்புது கூட்டம். ஏன்னா இதுகளுக்கு வேற வழி கிடையாது. இவங்களுக்கு ஒழுங்குகள் வேண்டாம், நெறிப்பட்டு வாழ்றது பிடிக்காது. நான் என்ன வேணா செய்வேன், நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், அதை வேண்டுதல் வேட்டல் அப்படிலாம் சொல்லிக்குவேன். ஆனா எனக்கு எல்லா துன்பங்கள்ல இருந்து விடுதலை வேணும் அப்படின்ட்டு போகுதுங்க. இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு பிறழ்ச்சியோட உச்சத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சிடும். நம்ம இன்னைக்கு பேசுறோம் 2026 35 36 நம்ம உரையாடிக்கும் பொழுது அப்படிலாம் இருந்ததில்ல ஒரு காலம் அப்படின்னு பேசிக்கோ பாரு. இதெல்லாம் ஒழிஞ்சு போகும். இதெல்லாம் ஒழிஞ்சு போய் இறை கொள்கைகள் மீண்டும் நிலைநாட்டப்படும். அதேதான். நான் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இதுவும் ஞாபகம் வந்துச்சு. அதாவது நம்ம சாதாரண அன்னதானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நான் இது வேண்டியிருக்கேன், அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காக நான் இவங்களுக்கெல்லாம் உணவு தரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிறர் பசிய ஆற்றுறதுக்காக நம்ம உணவு தரோம் அப்படின்ற அடிப்படையை தவிர்த்து, எனக்கு இது வேணும், நான் இது இறையிட்ட கேட்டிருக்கேன், நான் இது பண்ணா அது கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ பாதி நான் பாக்குறேன். நானு அப்படிதான் இருக்கு. எல்லாமே பயன் நோக்குதான். இந்த நீங்க அன்னதானம்னு போடுறதுல பார்த்தா அது என்ன வேடிக்கையா இருக்கு.
அந்த சோறு இதுக்கு திங்காதீங்க. வீட்டுல இதுக்கு திங்கிறதெல்லாம் நல்லா வச்சிருக்குங்க. இந்த அன்னதானம் போடுறத பார்த்தா அவ்வளோ கொடுமையா இருக்கும். அப்புறம் அதுல பெருமையை பார்த்தா இன்னைக்கு வந்து 10 பேருக்கு போட்டேன், 20 பேர் போட்டேன் அப்படின்னு. இப்போ உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான், அவனுக்கு வந்து உன்னோட பெருமை தெரியாதா என்ன? இப்ப நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நாத்திகர்கள்னு புரியும் உனக்கு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், மிக பெரும்பகுதியினர் இறை மறுப்பாளர்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்றேன். நான் சும்மா கோபத்துல சொல்லல. இறைவன் ஒருத்தன் இருக்கான்ற துளி நம்பிக்கை இருந்தா ஒருத்தருக்கு உணவு கொடுத்துட்டு அதுல பெருமை வருமா? கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பார்ப்போமே. இறைவன் யாரு? அவன் தான் உனக்கே உடல் கொடுத்துருக்கிறான். ஒரு பருக்க சோறு நீ திங்கிறதுக்கும் அவன் தான் கொடுக்கறான், அதை செரிக்க வைக்கிறது அவன் தான். இது புரிந்தால், இதை ஏற்றுக்கொண்டால், நான் 4 பேருக்கு சோறு போட்டன்றதுல பெருமை எப்படி வரும்? நீ யார் முதல்ல? எங்கிருந்து எடுத்த? எல்லாம் இங்க இருக்கிறது, அவன் கொடுத்தது. அவன் கொடுத்ததை நீ எடுத்து என்னமோ 4 பேர் கொடுத்தது, உனக்கு என்ன அதுல அவ்வளவு பெருமை? அப்ப என்னன்னா இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இறை மறுப்பாளர்கள் தான். இவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சா நல்லது செய்யக்கூடிய ஏதோ ஒரு சக்தி வந்து இந்த பேரண்டத்துல அவங்களோட வார்த்தையில பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது நீ நல்லது செஞ்சா நல்லது செய்யும், கெட்டது செஞ்சுட்டு போய் எங்கேயாவது பரிகாரம் பண்ணா அதையும் தீர்த்து விட்டுரும். அந்த பிரபஞ்ச சக்தியோட வேலைய அது சில ஆட்களை வச்சிருக்கு இங்க. அது ஆதீனங்கள், அந்த அர்ச்சகர்கள் அல்லது ஜாதகம் பாக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச சக்திக்குன்னு சில முகவர்கள் இருக்காங்க. அவங்க வழியா அது எல்லா சிக்கல்களையும் தீர்த்து விட்டுட்டு இருக்கு. இப்ப அவன்கிட்ட வந்தானப்பா, அது வந்தானா அவன் ஒரு ஊரடிச்சு உலையில போட்டவன் இல்லைங்க, எனக்கு வந்து உண்டியல்ல போட்டான் அல்லது நிலம் வாங்கி கொடுத்துட்டான், தங்கம் கொடுத்துட்டான். ஐயோ கொடுத்துட்டானா, அது வேற, நான் வேற, இனிமே அவனோட பிரச்சனை நான் தீர்த்துறேன். இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தியோட வேலையே. இதுவரைக்கும் வந்து இந்த இப்படி ஒரு கூட்டம் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறத நம்புது இந்த மக்கள் கூட்டம். அதனால அது அன்னதானமோ அல்லது இந்த மாலை நேரத்துல இது கொடுப்பாங்க, பிரசாதம் ஒண்ணு கொடுப்பாங்க, அது எல்லாமே நீ பாத்தீங்கன்னா வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க 10 பேர் பிச்சைக்காரவங்க. என்ன, சும்மா ஒரு எளிமையான கணக்கு சொல்றேன். ஒரு கோயில்ல ஒரு 20 பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நபருக்கு மாசம் ஒரு 8,000 ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தா அவங்க அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக்குவாங்க. ஒரு 10,000 ரூபான்னு இப்பமே, ஏன் 8,000, 10,000 ரூபாய் ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுத்தா அடிப்படை தேவைகள் நிறைவேறுமா? அப்போ எவ்வளவு தேவை? 20 பிச்சைக்காரவங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வேணுமா? நீ இந்த கோயிலுக்குள்ள ஒரு நாளைக்கு செலவு செய்யப்படுற தொகை பாத்தீங்கன்னா மிக மிக குறைவா, இந்த மாதிரி இந்த பிரசாதம் கொடுக்குறேன், அன்னதானம் போடுறேன், சிறப்பு வழிபாடு, பரிகாரம்னு மிக மிக குறைவா ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க வந்து போற ஆளுங்க. நீ யாருக்கு கொடுக்கணும்? நியாயமானா வாசல்ல உட்காந்துருக்காளி ஆட்களுக்கு. இதை யாரு செய்யணும்? அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்யணும். வர்றாரு ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கணும்னு வர்றாருப்பா, வந்து சேர்றாரு. ஏற்கனவே ஒரு 10 பேர் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு விருப்பம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஒரு கோயில்ல 20, ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? இங்க வாங்க பேசுவோம். நீ யாரு? உன் ஊர் என்ன? எதுக்கு இந்த நிலைமை உனக்கு வந்தது? அப்படின்னா அவர் ஒரு கதை வச்சிருப்பார்ல, அவர் நல்லவரோ கெட்டவரோ நம்ம அது தேவையில்லை. சரி, உனக்கு இப்படி ஒரு ஏற்பாடு, மாதம் மாதம் இவ்வளவு செஞ்சிடலாம், ஆனா நீ பிச்சை எடுக்க கூடாது. நீ பாட்டுக்கு நிம்மதியா வாழணும். முடிஞ்ச வேலையை இந்த கோயில்ல நந்தவனம் இருக்கு, வா தண்ணி பாய்ச்சு இந்த இடத்தெல்லாம் கோயில்ல தூய்மைப்படுத்துற பணிகள்ல ஈடுபடு. இப்படி ஒரு 20 பேரை நம்ம கணக்கு எடுத்துட்டோம், பட்டியல் எடுத்துறோம். இன்னொருத்தர் வர்றாரு, அவர் வந்தா அவரோட உட்காந்து பேசி பதிவேட்டுல ஏத்திக்கணும். இப்ப இந்த பாவம் பண்ணிட்டு ஊர் தாலி அறுத்துட்டேன், எனக்கு நிம்மதி இல்லைன்னு வர்றதுகளை கூப்பிட்டு இங்க வா, இனிமே ஊர் தாலி அறுக்காத, ஒழுக்கமா நடந்துக்க. நீ எதையாவது செய்யணும்னா இந்த இப்படி ஒரு 20 பேர் மாசம் ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் தேவை, அதுல உன்னோட பங்களிப்பு என்ன கொடு என்று அதெல்லாம் திரட்டி இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டா இது இறைவனுக்கு நெருக்கமான செயலா? வாசல்ல இருக்கிறவன் பிச்சை எடுத்துட்டே இருப்பான், அந்த 20-40 ஆகும். உள்ள தின்னுட்டு செரிக்காம நடந்துட்டு இருக்கிறவனுங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது.
அது வர்றதே சர்க்கரை குறையணும், பிபி குறையணும்ட்டு தேவைக்கு அதிகமா தின்னுட்டு தான் உள்ள நடந்துட்டு இருக்கும், நடைய சுத்தி. அதுக்கு போய் பிரசாதம் கொடுத்துரு. இது என்ன நினைக்கிறேன், பிரசாதம் வாங்கினா என்னமோ உடம்பு நல்லா ஆயிடுன்னு. அது பிரசாதம் நடாது, ஒரு பொங்கல், அது சுண்டல், அது ஒரு சுண்டல். அதுக்கு வேற பேர் வச்சுட்டா அது அப்படியே நோய் தீர்த்துருமா? இல்ல. அப்ப தட்டுல கொண்டு போய் பணத்தை கொட்டுறது, உண்டியல்ல கொட்டுறது. உள்ள இவ்வளவு கூத்து நடக்குது, வெளியில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த மொத்த கோயில்களையும் நிர்வாகம் பண்ற கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு அது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னா இறை கொள்கை வேணும். இறை கொள்கை வேணும். இறைவன்னா யாரு, இறை கொள்கைன்னா என்னன்னு தெரியணும். அது இல்லாம ஏதோ ஒரு சக்தி மிகுந்த இடம், நம்ம பண்ண பாவத்தை நம்ம இங்க கழிச்சுக்கலாம் என்ற அளவுல கோயில்களை இன்னைக்கு இந்த கூட்டம் சிதைத்து கொண்டிருப்பதனாலதான் வெறும் பெருமையும் பகட்டும் திமிர்த்தனமும் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கு. நன்றி ஆசான். என்னுடைய கேள்விகள் அனைத்தும் நிறைவாயிடுச்சு. நல்லது யாழினி, நல்லது. நன்றி. உரையாடல் ஈடுபடுத்தி உரையாடலை உள்வாங்கும் அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக.